அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவங்களை திருப்தியாக்கி நடத்துவேன். இஎம்ஐ எல்லாம் கட்டி ஒருவேளை உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் காலியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாத துவக்கமே கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவாராம். பெருமையாய் சாப்பிட ஒன்றும் இல்லாத ஒருவேளை குடும்பத்துல பிள்ளைகளும் நீங்களும் பசியும் பட்டினியுமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், திருப்தியாக்கி நடத்துவேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல இருக்கும்போது, பசியில தவிக்கும் போது தூதர்கள் உண்ற உணவை கொடுத்தாரு. அதுவும் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னும் போது காடையை கொடுத்தாரு. கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கி நடத்தினது போல அதே தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்த போறாரு. நீங்க அவரை துதிக்கிறதுல தாமதிக்காதீங்க. ஏசப்பாவை நேரமும் துதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில திருப்தியை உண்டாக்குவார். வெறுமையாயிருக்கிற உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டு எலியா வனாந்திரத்துல யாகத்தை கொண்டு போஷித்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு காகமே கொண்டு வந்து ஒரு ஆகாரத்தை கொடுக்குமானால் கர்த்தர் சொல்றார், நீ என்னையே நம்பி இருக்கிற, என் சமூகத்துல காத்திருக்கிற, உண்மையா கர்த்தர் திருப்தியாக்காம போஷிக்காம விடுவார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை போஷித்து திருப்தியாக்கி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் மீதி எடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.